வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விக்கி. கொரோனா வைரஸ்க்கு இப்ப சமீபத்தில் பல நாடுகளில் மருந்துகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா HIV-க்கு இன்றளவும் மருந்து கண்டுபிடிக்கப்படல. மருந்தை கண்டுபிடிப்பதற்கான நம்பிக்கையூட்டும் விதமா அதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம் சமீபத்தில் இப்ப நடந்திருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம விக்கி ஸ்மாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஹிட் த பெல் ஐகான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மருத்துவர்களே ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி HIV பத்தி நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். அது ஒரு உயிர்கொல்லி நோய். அது சென்ட்ரல் ஆப்பிரிக்கால சிம்பான்சில இருந்தா நமக்கு பரவுச்சு. சிம்பான்சிக்கு இருக்கும்பொழுது அது SIV-யா இருந்தது, சிமியன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸா இருந்தது. அது மனிதர்களுக்கும் பரவனதுனால HIV ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸா இப்ப நம்ம சொல்றோம். ஒரு மனிதனுக்கு HIV வைரஸ் இருக்கு அப்படின்னா அது 3 ஸ்டேஜஸா இருக்கும். முதல் ஸ்டேஜ் அக்யூட் HIV இன்ஃபெக்ஷன். இந்த ஸ்டேஜ்ல HIV வைரஸ் நம்ம ரத்தத்துல அதிகமாயிடும். அதனால 2 இருந்து 4 வாரத்துக்குள்ள சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். காய்ச்சல் அதெல்லாம் வந்துடும். ஸோ நம்ம உடனே டாக்டரை போய் கன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கும். இரண்டாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கிரானிக் HIV இன்ஃபெக்ஷன். இந்த ஸ்டேஜில் நமக்கு சிம்டம்ஸே தெரியாது, ஆனால் ரொம்ப நாளாக நம்ம ரத்தத்தில் HIV வைரஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இதனால் நம்மளுடைய இம்யூனி சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்படும். CD4 செல்ஸ், அதாவது ரத்த வெள்ளை அணுக்கள் எல்லாத்தையுமே இந்த வைரஸ் குறைச்சிரும், ரொம்ப சிவியராக ஆகிடும். இந்த 2வது ஸ்டேஜுக்கு நம்ம கடந்து தான் எய்ட்ஸ் அப்படின்ற நோய்க்குள்ளே நம்ம ஆளாகும். அதாவது 3வது ஸ்டேஜுக்கு நம்ம போவோம், அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். எய்ட்ஸ் என்ற 3வது ஸ்டேஜுக்குள்ள ஒரு மனிதர் வந்துட்டாருன்னா ரொம்ப சிவியராக இருக்கும். அவருடைய ரத்தத்தில் HIV வைரஸ் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய இம்யூனி சிஸ்டம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த டைமில் ATR ஆன்டி ரெட்ரோ வைரல் தெரப்பி, அது சம்மந்தமான ட்ரக்ஸ் ட்ரீட்மெண்ட்டை அவர் எடுத்தே ஆகணும். அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் அவருடைய லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அவர் ட்ரீட்மெண்ட்டே இந்த 3rd ஸ்டேஜ் எடுக்காமல் இருக்காருன்னா அவருடைய வாழ்நாள் காலம் 3 வருடங்கள் தான் இருக்கும் வித்தவுட் ட்ரீட்மெண்ட்டில். நம்ம உலகத்தில் மொத்தம் 39 மில்லியன் மக்கள் HIV வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விதமாகவும் மருத்துவர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இப்போ சமீபத்தில் ஒன்று நடந்திருக்கு. என்னன்னா 1992ஆம் ஆண்டு அமெரிக்கா கலிஃபோர்னியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி லோரின் வில்லியன்பர்க், அவங்களுக்கு HIV வைரஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த வைரஸை எதிர்ப்பதற்கான நோய் எதிர்ப்பு சக்தி அவங்க உடலில் அதிகமாக இருந்திருக்கு. அதை நினச்சி டாக்டர்ஸ் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இப்போ 28 வருஷம் ஆயிடுச்சு. 2020 அவங்க அந்த நோய் கூட போராடி எந்தவித ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல், எந்தவித சர்ஜரியுமே இல்லாமல் அந்த வைரஸ்ல இருந்து பூரணமாக குணமடைஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த பெண்மணியோட சேர்த்தே 3 பேர் தான் HIV-லிருந்து பூரணமாக குணமடைஞ்சவங்க. இதற்கு முன்னாடி லண்டனை சேர்ந்த ஆடம் கேஸ்டிலஜோ, கலிஃபோர்னியாவை சேர்ந்த டிமோத்தி பிரவுன், இவங்க 2 பேர் தான் பூரணமாக குணமடைஞ்சவங்க. அந்த வரிசையில் 3ஆவதாக இந்த பெண்மணியும் சேர்ந்திருக்காங்க. ஆனால் லோரியன் வில்லியன்பர்க் ரொம்ப 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 ஸ்பெஷலானவங்க. ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, லோரியன் வில்லியன்பர்க்கு முன்னாடி குணமடைஞ்ச 2 பேருக்குமே கேன்சர் இருந்ததுனால அவங்களுக்கு போன் மேரோ ஆப்ரேஷன், எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாங்க. அதன் மூலயமா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி HIV-லிருந்து முழுசாக குணமடைஞ்சாங்க. போன் மேரோவில் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு ஆக்சிஜனை கடத்தக்கூடிய இரத்த சிவப்பணுக்கள், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்கள், அப்புறம் பிளேட்லெட்டுகள், இதை எல்லாத்தையுமே டெவலப் பண்ணும். இதனால் அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் மூலயமா அவங்களுக்கு நல்லது நடந்தது. ஆனால் லோரியன் வில்லியன்பர்க் எந்தவித ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கல, எந்தவித ஆப்ரேஷனும் பண்ணிக்கல, சர்ஜரியும் பண்ணிக்கல. 28 வருஷமாக போராடி இப்போ HIV-லிருந்து முழுசாக குணமடைஞ்சிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் இருக்கக்கூடிய பீட்டர் டோஹெர்டி இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்ஃபெக்ஷன் அண்ட் இம்யூனிட்டி, இதற்கு டைரக்டராக இருக்கக்கூடிய டாக்டர் ஷெரோன் லெவின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி ஒருத்தர் எந்தவித ட்ரக்ஸ் ட்ரீட்மெண்ட் சர்ஜரி இல்லாமல் HIV-லிருந்து பியூராக குணமாகி வந்தது மிகப்பெரிய ஆச்சரியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸுக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருக்க போகுது. ஏன்னா HIV சம்மந்தமான மருந்தை கண்டுபிடிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் எங்களுக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. வைரஸால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு புதுவிதமான நம்பிக்கையை லோரின் வில்லியன்பர்க் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். HIV வைரஸால் பாதிக்கப்பட்ட குறிப்பாக பெண்கள் அவங்க கணவராலையும் கணவர் குடும்பத்தாலையும் ஏன் பெற்றவங்களால கூட கைவிடப்பட்டிருக்காங்க. பெற்ற பிள்ளைகளை கூட அவங்க கிட்ட இருந்து பிரித்து அவங்க வீட்டை விட்டையெல்லாம் துரத்திருக்காங்க. அப்படிப்பட்ட கஷ்டத்தை சந்தித்த ஒரு பெண்மணி நான் பள்ளியில் படிக்கும்பொழுது HIV விழிப்புணர்வு சம்பந்தமான கருத்தை சொல்வதற்காக அவங்க வந்திருந்தாங்க. அவங்க எப்படி இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி லைஃப்பை ஒரு சேலஞ்சிங்காக மாற்றிட்டாங்க அப்படின்றத அவங்களே ரொம்ப அழகாகவும் ரொம்ப போல்டாக தைரியமாகவும் சொன்னாங்க. ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினமாக இருக்குது. நாம் பணத்துக்காக, பதவிக்காக, உணவுக்காக, வேலைக்காக, இருக்கிற இடத்துக்காக இப்படி வாழ்க்கையை வாழ்வதற்கு பல வழிகளில் போராடிக்கிட்டு இருக்கோம். அவங்களும் வாழ்க்கையை வாழ்வதற்கு நோயுடன் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாம் பெருசாக ஒன்று கொடுத்துட முடியாது, ஆனால் நட்பு வெளிப்படுத்துவதன் மூலம் அவங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்துட முடியும். அதனால அவங்களுடைய வாழ்நாள் அதிகரிக்கும். ஓகே கைஸ், அடுத்த ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.